மாங்காய் ஊறுகாய் போட போகிறப்பா. மாங்காய் முன்னாடியே அரிஞ்சு உப்பில் ஊற வச்சுட்டோம். 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ பெருங்காயம் போடுறோம். நல்லா பெருங்காயம் வறுத்தாச்சுப்பா. இப்போ மிளகாய், அதாவது 100 கிராம் மிளகாய், 2 மாங்காய்க்கு 100 கிராம் மிளகாய். மிளகாய் காரம் அடிக்காமல் இருக்கிறது, காந்தாமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இதில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இப்போ மிளகாய் வறுக்கிறோம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். மிளகாய் நல்லா வறுத்தாச்சுப்பா. காந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு உப்பு போட்டோம்க்கா காந்தாயம். இப்போ 1.5 ஸ்பூனு வெந்தயம், 2 ஸ்பூனு கடுகு போட்டிருக்கோம். வறுத்துட்டு காட்டுறோம்ப்பா. வறுத்தாச்சுப்பா. நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகெல்லாம், வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கணும். ரொம்ப தூளாக நுணுக்கக்கூடாது, குறன்னு நுணுக்குனா போதும். 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போதும். இது ஆறட்டும், மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு காட்டுறேன். இதுக்கு நல்லெண்ணெய்ப்பா. 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் நல்லா காய வைக்கணும். கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் காயிட்டும். இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இது பொடி நுணுக்கிட்டப்பா. வெந்தயம், கடுகு, பெருங்காயம், மிளகாய், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்படி தான்ப்பா. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருக்கணும். இது அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை. நம்ம இப்படியே மசாலா போட்டு அந்த எண்ணெய் காஞ்சதோ அப்படியே எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதுதான். இது வச்சிங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும். நான் போன வருஷம் போட்ட ஊறுகாய் இன்னும் வச்சுருக்கேன். இது போன வருஷம் போட்ட ஊறுகாய்ப்பா. எப்படி இருக்குது பாருங்கள், வீணாக போகாமல் அருமையாக இருக்குது. எண்ணெய் தான்ப்பா நிறையா இருக்கணும். இது போன வருஷம் போட்டது, இது இந்த வருஷம் போடுறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். 2 மாங்காய்க்கு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். இது மாதிரி ஊறுகாய் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே இருக்குப்பா. இது வேவெல்லாம் வைக்கக்கூடாது, அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. சுத்தமாக தொடச்சிட்டு, கழுவி தொடச்சிட்டு போட்டு சட்டியில் போட்டு ஊற வச்சிடணும். உப்பு போட்டு ஒரு 4-5 நாளைக்கு நல்லா ஊறினத்துக்கு பிறகு தான் இந்த மசாலாலாம் போட்டு வைக்கணும். இது வச்சிட்டிங்கனாக்கா இது கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 நாளைக்கு ஊறட்டும். 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.